இது கட்டுமானம் தாங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா பெரிய பேஸ்மெண்ட் கிடையாது. இந்த கோட்டை 17ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் முகலாயர்கள் கட்டப்பட்டது தாங்க. சில ஆதாரங்கள் இது அவுரங்கசீப் அல்லது ஆர்காட் நவாப் தோஸ்த் அலி கானின் ஆட்சி காலத்தில் கட்டியதாக சொல்கிறாங்க. ஆனால் எல்லா இன்ஸ்கிரிப்ஷன்லையும் இது அவுரங்கசீப் கட்டினதாக தான் இருக்குது. இது ஒரு வர்த்தக மையமாக செயல்பட்டு இருக்குன்னு ஆல்ரெடி சொன்னேன். இது என்ன ரீசன் பார்த்திங்கன்னா, இந்த ஆலம்பரை கோட்டை ஒரு பரபரப்பான கடல்சார் வர்த்தக மையம். இதில் பார்த்திங்கன்னா உப்பு, நெய், அப்புறம் ஜரிகை துணியெல்லாம் ஏற்றுமதி செய்கிறதுக்கு இந்த கடல் நீண்டு செல்லும் ஒரு கப்பல் துறை தளத்தை கொண்டிருக்கிறது. அதாவது பார்த்திங்கன்னா ஒரு ஆர்ப்பரிக்கிற கடல், அதுக்கடுத்து ஒரு மணல் திட்டு, அதுக்கப்புறம் ஒரு ஆழமான கடல், ரொம்ப சாந்தமான ஒரு கடல் இருக்குது. இந்த பகுதியில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஈஸியாக இது ஒரு துறைமுகமாக யூஸ் பண்ணிக்கிறதுக்கு அவுரங்கசீப் காலத்தில் இது யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால தான் அவசரமாக ஒரு 5 வருஷத்துலேயே இந்த கோட்டையை கட்டியிருக்காங்க. இந்த கோட்டைக்கு பார்த்திங்கன்னா பெரிய அடித்தளங்கள் எதுவும் இல்லாததுனால தான் இது கடலில் ஏதாவது சீற்றம் ஏற்படும் போது, சுனாமி மாதிரி இந்த மாதிரி பேரலைகள் வரும்போது என்ன ஆகுதுன்னா, இந்த பிளேட்ஸ் மூவ் ஆகும்போது இந்த 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 பெரிய சுற்றுச்சுவர் இருக்குது பார்த்திங்கன்னா, அது சரிஞ்சு விழிஞ்சு போயிடுதுங்க. இப்போது ஃப்ரெஞ்சும் பிரிட்டிஷும் இது கட்டுப்பாட்டில் இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க. 1750ஆம் ஆண்டில் பார்த்திங்கன்னா கோட்டை ஃப்ரெஞ்சு தளபதி டூப்ளே, அப்புறம் அவரது சுபோதர் மூசார் ஃபர்சிங்கிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கு. கர்நாடகா போர்களை தொடர்ந்து ஆங்கிலேயர்கள் 1760 கோட்டையை கைப்பற்றி இடித்து தள்ளியிருக்கிறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா கோட்டையின் முக்கியத்துவம் ஆனந்தரங்க பிள்ளையின் தனிப்பட்ட நாட்குறிப்புகளில் ஆவணப்படுத்தப்பட்டிருக்கு. இது டூப்ளேஸுக்கும் அனுப்பப்பட்ட துபாஷ் ஆகும். இது ஒரு வர்த்தக துறைமுகமாக அதன் பங்கு பற்றிய மதிப்புமிக்க வரலாற்று விவரங்களை குறிப்பிடுது. நவீன நிலை பார்த்திங்கன்னா இன்று ஆலம்பரை கோட்டை இடிந்து விடும் நிலையில் இருந்தாலும் அதன்